மேளம் கொட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. பரவாயில்லைங்க, தலைவலின்னு சொன்னதும் ஒரு கப்புக்கு 2 கப்பாவே காஃபி போட்டு கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பயங்கரமான ஆல்ரெடி நீ ஷப்பா, உனக்கு எந்த விஷயத்துலையும் ஏமாற்ற முடியாது. சரிங்க, ஏதோ எனக்கு ஒரு கப்பாவது போட்டு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுங்க. தேங்க்ஸ். ரொம்ப தலைவலியில இருந்தேன், நல்ல வேலையா நீ வந்த. ஆமா, நீ என்ன பண்ண இதெல்லாம்? தலைவலி உடனே நின்றுச்சு. ஆமா, சுத்தமா தலைவலியே இல்ல. இல்ல நீ குடிச்ச கப்பையும் இங்க வச்சுட்டு போ, நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ இவ்வளவு தூரம் இதெல்லாம் பண்ணதே எனக்கு பெரிய விஷயம் தான். ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்ல, சாரி. இல்ல, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பெல்லாம் தப்புன்னு எனக்கு சுட்டி காமிச்சிடலாம். அதுக்கு எல்லாரும் காமிச்சாங்க தான், ஆனா எதுவும் என் மண்டையில ஏறல. என் மண்டையில ஏறுற மாதிரி சுத்தி காமிச்ச பத்தியா, அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சாரி ஆல்சோ. என்னால நீ ரொம்ப ஹர்ட் ஆயிருப்ப. ஐம் ரியலி சாரி. உனக்கு அடிப்பட்டதுக்கும் என்ன மன்னிச்சிடு. இதெல்லாம் கேட்கறதுனால உன் வழி சரியாயிடாது. இருந்தாலும் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அதான் சாரி. அதுக்கு காரணம் நீதான். நியாயமா உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ எனக்கு சொல்லக்கூடாது. ஆமாமா, நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா. சரி, நீ கிளம்பு. ஏய், என்னாச்சு? ஏய், பாத்து. ஏய், உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. ஆமா, நீ காஃபில என்னடி போட்ட? ஏய், சரி, நீ எப்பயாவது இங்க இருந்து கிளம்பு. நீ போ. ஏய், சரி, பாத்துடி. நீ எப்படியாவது வீட்டுக்கு போமா. இங்கிருந்து தயவு செஞ்சு வெளியில போ. நம்ம 2 பேரும் இப்ப சரியில்லை. சொன்ன கேளு, இங்கிருந்து நீ வெளியில போமா. ஏய், சரிம்மா, விடல. சரி, நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்து ரூமுக்கு போ. போய் கொஞ்ச நேரம் பாடு, லாக் பண்ணிட்டு பாடு. சரியானதுக்கு அப்புறமா எழுந்து வா. போமா. மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடலாடுகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, ஒரு வெள்ளை கம்பஞ்சங்க விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உரத்தரே. நில்லுடி. இல்ல, நீ போகாத.
நீ இப்போ வெளியில போகாத, பக்கத்துல வா. உன்னால போக முடியாதுடி, என்னாலையும் உன்னை விட முடியாது. ஏய் ஸ்வீட்டி, எனக்கு இப்ப நீ வேணும்டி, ப்ளீஸ். நான் எடுத்துக்கிறேன். எனக்கு தலை சுத்துது. வீட்டுக்கு போறேன். வீடு. இப்ப நீ போக வேண்டாம். இப்ப நீ எனக்கு வேணும். எனக்கு நீ முழுசா வேணும், ப்ளீஸ். எனக்கு மயக்கமா இருக்கு. அதே மயக்கத்துல தான் நானும் இருக்கேன்டி. ஆனா இது வேற மாதிரி மயக்கமா இருக்குடி. ஏதோ தப்பு நடக்க போதுன்னு தெரியுது. ஆனா சாரி, என்னால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அப்படியே சாரிடி. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல. விலகி இருந்திட கூடுமா பழகும் வேளையிலே. விவரம் தெரிந்த பின் மூடினால் தவறுதான் இது. சேதிய கேட்டொரு ஜாட தொட்டு பாடுது பாட்டு கொண்டு சாரிடி, ஐம் ரியலி சாரி. என்னால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம். எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம். எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம். நான் மெய் மறந்து மாற போறேன். விடு. விடு என்ன. நான் போறேன். இல்ல, நீ போக வேணும். எனக்கு வேணும், ப்ளீஸ். தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி. மெதுவா தந்தி அடிச்சாலே என்ன சாமி. தேடுது பிஞ்சோ வாடுது வாடையில. விடு. வேண்டாம். விடு. விடு. போறேன். இல்ல, என்னால உன்னை விட முடியல. எனக்கு நீ வேணும்டி. விடு. ஒரு கிளி உருகுது ஒரு மயில் பழகுது. ஓ மைனா மைனா. குறும்புகள் தொடருது அரும்புகள் வளருது. ஓ மைனா மைனா. தளிரது மலரது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. தளிரது மலரது தானா, இது ஒரு தொடர். வார்த்தை இங்க மூச்சையாச்சு, போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குது ரெண்டு ஜீவனே. ஏதோ மோகம் ஏதோ தாகம். நேத்து வர எனக்கிளை ஆசை வித உலகிலே. கட்டிலறையில் கண்ணு முடிச்சா சொர்க்கம் கிட்டுமடி. அந்த விஷயம் இதாக்கள் தோன்றும் ஆனால் பாயும்
நாடு எங்கும் ஏன் இந்த உலகத்தில் இது ஒண்ணும் புதுசில்ல ஒண்ணு ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்துல விதி சொல்லி வழி போட்டா மனச ஊரடங்கும் சாமத்திலே நான் உறங்கும் நேரத்தில் அம்மா என்ன உடம்புல ஒரே வலியா இருக்கு. என்ன இவ்வளோ பெயினாக இருக்கு? தலைவலி தானே இருந்தது. என்ன இவன் இவன் இப்படி நம்ம பக்கத்தில் இவன் என்ன இங்கே படுத்துட்டு இருக்கான்? அது இருமா, எனக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியல. நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ குடித்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ மாதிரி இருந்தது. அதான் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் மயக்கமா இருந்தது. என்னால கொஞ்சம் கூட நகர முடியல. இப்போ என்ன நடந்தது? ப்ளீஸ் பதறாதடி. நீங்க பாரு, எது வந்தாலும் பேசலாம். தயவு செஞ்சு பதட்டப்படாத ப்ளீஸ்மா. நீ முதல்ல ப்ரெஸ் போடு, நம்ம மற்றதை அப்புறம் பேசுவோம். அஜய், ஏண்டா ஏண்டா இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன்? இப்போ நான் இவ்வளோ என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்? ஐயோ கடவுளே, என்ன நடந்திருக்கோம் இங்க? எதனால ரெண்டு பேருக்கு இப்படி ஆச்சு? இங்க இங்க பாரு. ப்ளீஸ் அழாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எதனால இப்படி ஆச்சு? நம்ம ரெண்டு பேருக்கும் ஏன் அந்த சமயம் சுயநினைவே இல்லாம போச்சு? என்னதான் நடந்தது? அதுவும் எனக்கும் தெரியல. நீ கொடுத்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்துல எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுச்சு. அதனால அவனை போன்னு சொன்னேன். ஆனா என்னாலையும் சாரிடி. ஏன்பா இப்ப எதுக்கு எங்களை எங்க கூட்டி நிக்க வச்சிருக்கேன்? அதானே ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்லி எங்களை எல்லாம் எங்க கூட்டி வந்து நிக்க வச்சிருக்கேன். அப்படி என்னதான் தப்பு நடந்தது? தம்பி, உன்னதானே கேட்டுட்டு இருக்கோம். இப்படி வாய் மூடிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு போய் எங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்? போத வரைக்கும் ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்படி என்னதான் தப்பு நடந்தது சொல்லுப்பா. ஆமாங்கய்யா, ஆமா, இங்க தப்பு இல்லை, அதை விட அசிங்கம் ஒண்ணு நடந்துட்டு இருக்க உள்ள. ஆனா இந்த ஊர் மக்கள் யாருக்குமே அது தெரியல. நீங்க எல்லாரும் இந்த ஃபேக்டரி, அதான் ஜே என்டர்பிரைசஸ் ஃபேக்டரி ஓனர் புள்ள ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஓனரோட புள்ள உள்ள என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? இப்போ நீ என்ன சொல்ல வர? எது வந்தாலும் பட்டில போட்டு ஓட. இந்த மூடி மறைச்சா பேசாத. நாங்க வேலை வெட்டி விட்டு வந்து நிக்கிறோம். என்னன்னு சொல்லு. அக்கா, என்ன நடந்ததுங்கிறத சொல்றேன், நீங்களே கேளுங்க. கேட்கறது என்ன? அந்த அசிங்கத்தை நீங்களும் உங்க கண்ணால பாருங்க. நான் அந்த அசிங்கத்தை பார்த்துட்டு தாங்க முடியாம தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேனே. நான் அவங்க ரெண்டு பேரையும் கையும் களமா பிடிச்சி வச்சிருக்கேன். அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நியாயத்தை கேட்கலான்னு கேட்கறேன். அக்கா, அதாக்கா, அந்த ஜே என்டர்பிரைசஸ் இருக்கலாம், அந்த ஜெகநாதனுடைய புள்ள அஜய் குமார் உள்ள ஒரு பொண்ணு கூட சேச்சே, எனக்கு சொல்லவே வாய் கூசுது. அட என்னப்பா நீ இப்படி சொல்ற? அந்த பிள்ளை எத்தனை வருஷமா இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஒரு பொண்ணை கூட ஏன் எடுத்து பார்த்தது கிடையாது. அந்த பிள்ளை கொஞ்சம் கோவக்கார பிள்ளை தான், எங்களுக்கு தெரியும். தலகன உள்ள பிள்ளை தான். அதுக்காக ஒரு பொண்ணு கூட சே நீ இப்படி எல்லாம் சொல்றத நாங்க யாரும் நம்ப மாட்டோம். பாத்துக்க, நீ சொல்லிட்டா நாங்கள நம்பிடுவோமா? இங்க பாருப்பா, ஆமா நீயும் அந்த அஜயோட ஃப்ரெண்டு தானே? இப்ப என்ன திடீர்னு அஜய் பத்தி இப்படி சொல்லிட்டு இருக்க? நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம் தான். நேற்று வரைக்கும் நான் அஜய்க்கு ஃப்ரெண்டா தான் இருந்தேன். அவன் நல்ல பையன் நினைச்சுதான் அவன் கூட இருந்தேன். இப்பதான் அவன் பண்ண அசிங்கத்தை என் கண்ணால பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நியாயம் கேட்கறேன். இங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அஜய் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது. அவன் பல பொண்ணுங்களோட எனக்கு சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீங்க அதெல்லாம் விடுங்க. இப்ப அவன் இங்க இருக்கிற பொண்ணு யார் தெரியுமா? அவன் கூட ஒன்னா இருக்க பொண்ணு யாருன்னு தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, அந்த பால்கார ஸ்ரீனிவாசனுடைய பொண்ணு தான். இவ்வளவு நேரம் அந்த பிள்ளைய பத்தி சொன்னேன். அந்த பிள்ளை கூட அப்படி இப்படி ஏதாவது தப்பு பண்ணும். ஆனா இப்ப நீ சொன்ன பாரு, அந்த பால்காரரோட பொண்ணு பூஜா, அந்த பொண்ணு சுத்த தாங்கும். அந்த பொண்ணை பத்தி இப்படி சொன்னதும் நாங்கள கண்டிப்பா நம்பவே மாட்டோம். இப்படி அபாண்டமா பழி போட்டுட்டு இருக்க, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? அதானே இவன் சொல்ல ஒண்ணு நம்ம கேட்டு ஓடி இவனுக்கு நினைப்பேன் நினைக்கிறேன். ஏறி விளக்க மாட்டேன். அந்த விளக்க மாட்டாலே இவனை நாலு கொடுப்போம். அப்பதான் இவன் வாய் மூடும். பாரு தம்பி, இவ்வளவு நாள் நீ பேசிட்டு இருந்ததுக்கு எல்லாரும் பொறுமையா இருந்தாங்க. இப்ப நீ ஒன்னு சொன்ன பாரு, உன்னை அடிக்காம இருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படு. அவன் இதை வாயை மூடிட்டு போப்பா. இங்க பாருங்க சார், நான் வாயால சொல்றதுனால நம்ப மாட்டீங்க, கண்ணால பார்த்தா நம்புவீங்கல்ல. நான் அந்த கையும் களமா பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னல, நீங்களே வந்து கண்ணால பாருங்க. நீங்களே அவனை கூப்பிடுங்க. அவனும் அந்த பொண்ணும் எந்த கோலத்துல வெளியில வந்து நிக்கிறாங்கன்றதா பாருங்க. நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா நீ தப்பிச்ச போச்ச. ஆனா நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது, பொம்பளைங்க நாங்கெல்லாம் சேர்ந்து உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியும்ல. நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க எனக்கு என்ன பண்ணாலும் சரி, நீங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் என்னதான் எனக்கு தண்டனை தரீங்களா இல்ல உள்ள இருக்க அவங்களுக்கு தண்டனை தரீங்களான்னு நீங்களே பாருங்க. சரி, எல்லாரும் அமைதியா இருங்க.
இவன் ரொம்ப நேரமா இப்படிதானே சொல்லிட்டு இருக்கான். அப்படி உள்ள என்னதான் நடக்குதுன்னு நாமளும் பாத்துருவோமே. இருங்க கூப்பிட்டு பாப்போம். ஆமா ஆமா உள்ள என்னதான் நடக்குதுன்னு நம்மள பாத்துருவோமே. கூப்பிடுங்க. கதவு தரங்க அடி தம்பி, கதவு தரங்க. பாத்தீங்களா, கதவை திறக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ள அப்படி ஒரு அசிங்கம் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் கதவை திறக்காம என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஆமாமா, எல்லாரும் வெளியில தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் காரணம் என் கூட ஃப்ரெண்டுன்ற பேர்ல சுத்திட்டு இருந்தால அவன் தான் நினைக்கிறேன். அவனோட குரல் தான் கேக்குது. அவன் தான் என்னமோ பண்ணியிருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இங்க தப்பு தானே நடந்திருக்கு. அப்போ அவங்க நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. வா, நான் போய் கதவை திறக்கிறேன். வா போலாம். ஏய், நான் திறக்கலனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க. அவங்க திட்டத்தை பார்த்து இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் ஒண்ணா பார்த்துதான் ஆவாங்க. ஏடியா, நான் இப்ப மட்டும் திறக்கலன்னு வச்சுக்கேன், அவங்க உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க. அது இன்னும் தப்பாயிடும். இங்க பாரு, இப்ப நமக்கு வேற வழி கிடையாது. சொன்ன கேளு. நீ என்ன பேசுறேன்? நான் காமிச்சுக்கலனாலும் நம்ம 2 பேரையும் பாக்குறாங்க. அவங்களே புரிஞ்சிருப்பாங்க இங்க என்ன நடந்ததுன்னு. என்னமோ சொல்ற. சரி, ஏய், ஏதோ தப்பாலாம் யோசிக்கல. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் என்ன தெரியும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என்னங்கய்யா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல ஏதாவது டொனேஷன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கம்மா. டேய் டேய், என்னடா நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? டேய், உன் வண்டவாள தண்டவாளம் தெரிஞ்சுதான் எல்லாரும் வந்திருக்காங்க. இனிமேலாம் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா. டேய் அசோக், என்ன மாதிரி பேசிட்டு இருக்கா? என்னடா அம்மா, என்ன ஐயா சொல்லுங்க, என்ன விஷயம்னு எனக்கு எதுவும் புரியல. திடீர்னு இவ்வளவு பேர் வந்து நிக்கிறீங்க. என்னன்னு கேட்டா யாருமே பேசாம அமைதியா இருக்கீங்க. இவன் என்னடா ஏதோ வேற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்னங்கய்யா சொல்லுங்க. தம்பி தப்பா நினைக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டு நீங்க வீட்டுல வேற என்னமோ தப்பு பண்றீங்கன்ற மாதிரி சொன்னாரு. அதான் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கோம். தப்பா? புரியலங்கய்யா. தப்புனா என்ன சொல்றீங்க? டேய் அசோக், என்னடா என்ன ஆச்சு? நைட்டையும் கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன? ஆமாண்டா, நைட்டு நல்லா பேசிட்டு இருந்தவனதான் கண்ணத்துல அரைஞ்சு அனுப்பினால உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சேன். என்ன அதுக்கு தான்டா இது. இனிமே அசோக் நான் யாருன்னு உனக்கு தெரியும்டா. இங்க பாருங்க தம்பி, நாங்களாம் இந்த பையன் சொல்றத நம்பலதான். ஆனா இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்க என்ன ஏதுன்னு பார்க்காம இருந்தோம்னா அது சரிப்பட்டு வராது பாத்துக்கோங்க. அதனாலதான் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு நாங்களா வந்திருக்கோம். இந்த பிள்ளை சொல்றது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா கேட்கும்போது எங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா அதனாலதான் நீங்களும் அந்த பால்கார பொண்ணும் ஒன்னா இருந்துதான் இந்த பையன் சொல்றான். உண்மையா தம்பி? அம்மா, என்ன பேசுறீங்க? ஏதோ ஏன் மேல தப்பு சொன்னா கூட நான் ஆம்பளை தொடச்சு போட்டு போலாம். போயும் அந்த பொண்ணு மேல பழி போடுறீங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க எதுவும் நடக்கல. இவன் எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கானோ எனக்கு புரியல. இங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் கிடையாது. டேய், அது நீ சொல்லிட்டா நாங்க போயிடுவோமா? வழிய விடுறா, உள்ள போய் பார்த்துட்டு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு தப்பு இங்க நடந்ததா இல்லையான்னு. வழிய விடுறா. இங்க பாருங்க, தேவையில்லாத அதை பண்ணிட்டு இருந்தா அவற்றைய வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். ஃப்ரெண்டுன்றதாலும் அவன் அமைதியா பேசிட்டு இருக்கான். தம்பி, நீங்க கோவப்படுறதுல இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க தான் அந்த தப்பு எதுவும் நடக்கலன்றீங்களா? அப்புறம் என்ன வழி எப்படிங்க? நாங்க என்னன்னு பார்த்துட்டு வரோம். ஆனா இப்போ சொல்றோம் தம்பி, உங்க பேர்லயும் சரி அந்த பொண்ணு பேர்லயும் சரி எங்களுக்கு நம்பிக்கை நிறைய இருக்கு. ஆனா இதோ இங்க வந்து சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர்ல தான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் இப்படி சொன்னது பொய்ன்னு நாங்க நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் உள்ள போய் பார்க்கணும்னு சொல்றோம். நீங்க வழி விடுங்க தம்பி, நாங்க உள்ள போய் பார்க்கறோம். இல்லைங்கய்யா, அப்படிலாம் எதுவும் இங்க தம்பி அதான் இது தப்பு இல்லைன்றீங்களா? அப்புறம் இதுக்கு வழி விடுத்து இவ்வளவு யோசிக்கிறீங்க? வழி விடுங்க, நான் போய் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஆமா தலைவரே, நீங்க தான் போய் பாருங்க. நம்ம எல்லாரும் உள்ள போனா அந்த தம்பிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்களே போய் எல்லா ரூம்லயே பாருங்க, அந்த பொண்ணு இங்க இருக்காளா இல்லையான்னு. அந்த பொண்ணு மட்டும் இங்க இல்ல, இந்த கண்ணாடிக்காரனை இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிடலாம். கண்டிப்பா தம்பி, வழி எப்படிங்க தம்பி? எங்களுக்கு உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை இருக்கு. இவனை இன்னைக்கு உண்டியில நாக்கணும்ல, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். வழி எப்படிங்க? அவ உள்ளதான் இருக்காளு. இப்ப இவங்க உள்ள போனோம் என்னால அவளுக்கும் அசிங்கமாயிடுமே. இப்ப என்ன பண்றது? போங்க, போய் என்ன ஏதுன்னு பாருங்க.
சரிம்மா கொஞ்ச நேரம் இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். ஐயா ஒரு நிமிஷம், நீங்க எதுவும் பேச வேணாம். எங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. உங்க மேலங்கிறத விட அந்த புள்ள மேல எங்களுக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அந்த புள்ள எங்க ஊரோட செல்ல புள்ள. அந்த பொண்ணு மேலேயே இவன் இவ்வளவு குறை சொல்றான். இவனை நாங்க சும்மா விட முடியும்? அப்படியெல்லாம் விட முடியாது. ஆனா அதுக்காக ஆதாரம் இல்லாம பேச முடியாதுல்ல. அதுக்காக தான் நாங்க செக் பண்றோம்னு சொல்றோம். வழியை விடுங்க தம்பி. அவன் எப்படி வழியை விடுவான்? ஏன்னா அவ உள்ளதானே இருக்கான். சரி போங்க. சார் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து இப்ப ஆபாவம் பண்ணப்படுற இடத்துல நிக்கிறானே. என்னடா அஜய் எதுவும் பண்ணாம இருக்கேன்? நீ எல்லாம் ஒரு அவம்பலியம். என்னடா அஜய், ஏன்டா அடிச்சோன்னு இப்ப யோசிக்கிறியா? இது என் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்டா. பார்த்தல, நேற்று என்னை பார்த்து ஒருத்தன் சிரிக்கிற அளவுக்கு நீ வச்சுட்டேன். இன்னைக்கு உன்னை பார்த்து ஊரே காரி துப்புற அளவுக்கு நான் வைக்கிறேன். பார்த்தியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊர் மொத்தமா கூடி உன்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த போகுதுன்னு பாரு. ஆமா, நீ திருந்திட்டேன்னு சொன்னியே, அதுக்கு காரணம் அவ தானே. அதான் அவளையும் சேர்த்து கோத்து விட்டுருக்கேன். எப்படி என்னோட ஐடியா நல்லா இருக்கான்? இனிமே நீ ஆஷா கிட்ட வச்சுப்பேன். பொறுக்கி உன்னால அவளுக்கு ஏதாவது அவமானம் இங்க நடந்தது, உயிரோடவே விட மாட்டேன். பாத்துக்க புறம்போக்கு. உனக்கும் எனக்கு அந்த பிரச்சனை. என்கிட்ட ஸ்ட்ரைட்டா மோத வேண்டியதானே. அதை விட்டுட்டு பொம்பளை மாதிரி அந்த பொண்ணு உன்னை என்னடா பண்ணோம்? ஹேய், அவளுக்கு ஏதாவது அவமானம் இங்க நடந்தது, இன்னைக்கு நீ செத்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். மச்சான், என்ன நீ அடிச்சதுக்கு காரணமே அவதானடா. அதனால்தான் அவளையும் சேர்த்து தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, என்ன உள்ள ஒரே மஜா போல இருக்கேன். பாத்தியா, அப்போ உன் நண்பனா நடந்திருக்கேன். நீ சந்தோஷமா தானே இருந்திருக்கேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே காத்து விட்டுருக்கேன். உன்ன அவ என்னடா பண்ணோம்? அவளை என்ன இப்படி பண்ணா? எனக்கு உதவி பண்ணதுக்காக வந்தவளை நானே நாசமாக்கிறேன். உன்ன சும்மா விட மாட்டேன்டா. மச்சி, இனி கோவப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மாட்டிக்கிட்டேன், தொக்கா மாட்டிக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரே சேர்ந்து உன் முகத்துல காரி தப்ப போகுது. உன் ஃபேக்டரிய இழுத்து மூட போறேன்டா. என்ன சொன்ன? நான் கொடுத்த பிசினஸ் டீலிங்க வேணா நான் மறுக்கிறேன். இப்போ உனக்கு பிசினஸ் இல்லடா மகனே. ஏய் தலைவர் வந்துட்டாரு, அமைதியா இருங்க. என்னாச்சு தலைவரே? உள்ள பாத்தீங்களா? அந்த பொண்ணு உள்ள இருக்காளா? என்ன தலைவரே, என்ன நீங்க ஏதாவது வாய் தந்து சொன்னாதானே அடுத்து நம்ம என்ன பண்றதுன்னு பார்க்க முடியும். என்ன தலைவரே, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அந்த பையன் சொன்ன மாதிரி ஏதாவது என்னாச்சு? ஒருவேளை அவளை இவர் பார்த்துட்டாரோ? வேற பார்த்துதானே ஆகணும். இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐயோ, எந்த அவமானம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். அவ என்ன பாவம் பண்ணா? என்னால அவளுக்கு எதுக்கு இவ்வளவு தண்டனை? கடவுளே. மச்சான், என்ன ஓ துக்கா மாட்டிக்கிட்டேன்னு ரொம்ப யோசிக்கிறியோ? யோசிக்காத, இனி நடக்க போறது நீயே பாரு. என்ன தலைவரே, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லுங்க. அதுக்கு தானே உங்களை அனுப்பி விட்டது. நீங்க போய் பாத்தீங்களே, அந்த பொண்ணு உள்ள இருக்காளா? அட என்னங்க கேட்டுட்டு இருக்கீங்க? அவ உள்ள இருக்கிறதுனால தான் இவர் வாய் அடிச்சு போய் நிக்கிறாரு. அதனால எதுவும் பேச முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. தம்பி, நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க. ஐயா என்னங்கய்யா, வாங்க தம்பி, கொஞ்சம் வெளியில வாங்க. தம்பி நீ என்னப்பா, வெளியில வா. ஐயோ, அதுக்கு என்னங்கய்யா, வெளியில வந்துட்டா போது. நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். வெளியில வச்சுதான் இவனை அசிங்கப்படுத்தணுமே. 4 செவத்துக்குள்ள அசிங்கப்படுத்தினா இவெல்லாம் திருந்த மாட்டான். நீ இப்படிதான் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருப்பான். உங்க ஊர் பொண்ணுங்களுக்குலாம் பாதுகாப்பே இருக்காது. வாங்க வாங்க, நம்ம வெளியில போவோம். ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். 4 செவத்துக்குள்ள வச்சு பேசினா அவனுக்கு அசிங்கமா தெரியாது. வெளியில கூப்பிட்டு வச்சு 1000 பேர் மத்தியில காரி துப்புனாதான் அது அவமானமா தெரியும். நீ வாப்பா, நீ என்ன வா தம்பி. ஏண்டா நாய, உனக்கெல்லாம் வேற பொழப்பில்ல? அப்படிதான் கேளுங்கய்யா. இவனை இந்த மாதிரி நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டாதான் இவனுக்கெல்லாம் புத்தியில உரைக்கும். கேளுங்கய்யா. அதை புறம்போக்கு முன்னதானே கேட்டுட்டு இருக்கோம். முன்ன திட்டம் கூட தெரியாம நீனு பல காமிச்சிட்டு இருக்க. ஐயா, என்னையா எங்க திட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன தலைவரே, என்னாச்சு? உள்ள போய் பாத்தீங்களா? என்ன நடந்தது? இங்க பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க. நான் உள்ள போய் ஒரு இடம் விடாமல எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன். அந்த பொண்ணு உள்ள இல்லவே இல்லை. இதோ இங்க நிக்கிறானே இவன் ஆபாண்டமா அஜய் தம்பி மேல பழி போட்டிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அப்ப அந்த பொண்ணு உள்ள இல்லையா? ஆமாமா, நான் உள்ள ஃபுல்லா பாத்துட்டேமா. ஏமா, அந்த பொண்ணு இங்க வந்திருந்ததுன்னா அந்த பொண்ணோட வண்டி இங்க வாசல்ல நின்று இருக்கணும்ல. அப்பவே நம்ம யோசிச்சிருக்கணும். அந்த பொண்ணோட வண்டி இங்க இல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு இங்க வரலன்னு தானே அர்த்தம். உள்ள இல்லையா? ஆமா, அவ வண்டி எங்க இல்லையே. எங்க போனா? எங்கடி போன? உள்ளதானே இருக்கணும். உள்ள இருந்து வெளியில போறதுக்கு வழி, எந்த வழியும் இல்லையே. எப்படி போனோம்? அப்ப என்ன தலைவரே சொல்றீங்க? அப்போ நம்ம பூஜா பொண்ணு உள்ள இல்ல, அதானே? ஆமாமா, நம்ம பூஜா பொண்ணு உள்ள இல்ல. இவன் பூஜா மேல பழி போடும்போது இவன் அப்பவே உண்டு இல்லைன்னு ஆக்கிருக்கணும். நான் உள்ள போய் செக் பண்ண பாத்தீங்களா? இது நம்ம செஞ்ச பெரிய தப்பு. இவன் எப்படி வெளியில? இவன் உள்ளதானே இருந்தான். இவன் எப்படி வெளியில வந்தான்? ஏய், நீ எப்படி வெளியில வந்த? உள்ளதானே இருந்த, எப்படி வெளியில வந்த? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு பூஜாமா, இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. சும்மா அஜய் தம்பி பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம், வேற எதுவும் இல்லம்மா. நீ என்னமா பாலத்துல எடுத்துட்டு வரையும்?
அப்பா இன்னைக்கு மாடு வாங்க வெளில போறாங்களா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வழியில ஃப்ரெண்ட் வர பாத்துட்டு வந்தேனா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி சார், இன்னைக்கு பால் எடுத்துறது லேட் ஆயிடுச்சு. என்னங்க சார் பால் வாங்கிக்கோங்க சார். அட ஆமாம்மா, உங்க அப்பா சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு மாடு வாங்க சந்தைக்கு போறானே. சரி சரி, நீ பாலை கொடுத்துட்டு நீ கிளம்புமா. இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, சும்மா பேசிட்டு தான் இருக்க எல்லாரும். சரிங்க அங்கிள், நான் பால் கொடுத்துட்டு கிளம்புறேன். ஆமாம்மா, நீ கிளம்பு. ஏண்டா பார்த்தல, இந்த புள்ள இப்பதான் இங்கேயே வருது. என்னென்ன சொன்ன நீனு? உன் பேச்சை கேட்டு நானும் உள்ள போய் செக் பண்ணி அந்த புள்ளையும் அசிங்கப்படுத்தி இந்த பொண்ணையும், இந்த பொண்ணுக்கு மட்டும் நாங்க இப்படி பண்ணது தெரிஞ்சது எங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிட பாத்துக்க. இல்லைங்க, இல்ல இல்ல, நான் என் கண்ணால பார்த்தேங்க. இந்த பொண்ணு எப்படி வெளியில வந்ததுன்னு தெரியல. ஆனா இந்த பொண்ணும் அவனும் உள்ள இல்லைங்க. நான் சொல்றதுலாம் சத்தியம். 2 பேரும் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏண்டா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இன்னும் நீ பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்கான். இவனை இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. நீங்க இதோட இந்த ஊர் பக்கமே எட்டி பார்க்க கூடாது. வாங்க, இவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். ஆமா தலைவரே, நீங்க சொல்றதா சரி. இவன் இந்த மாதிரி சொன்னதுக்கு இவனை இங்கேயே வெட்டி குழி தோண்டி புதைச்சிடணும். இன்னைக்கு பண்ணிடுவோம் வாங்க. கண்டிப்பா இவனை சும்மா விடக்கூடாது. எங்க ஊர் பொண்ணு மேல யாரா பழி சொல்றேன் நீனு? உன் நல்லா விட்டு வச்சு மத்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இவனை என்ன பண்ணலாம் வாங்க. எப்படி வெளியில வந்து? அதெல்லாம் என்னால வர முடியும். அந்த நம்பிக்கையில தான் உங்களை போய் கதவை திறங்கன்னு சொன்னேன். உங்களை யாரும் தப்பா நினைக்கலாம். நீதான் நினைக்க விடலையே. சரி, நான் இங்க மறுபடியும் வந்ததுக்கு காரணம் இங்க பாருங்க, இங்க நடந்தது இங்கேயே மறந்துடுங்க. நான் இனிமே இந்த பக்கம் வர மாட்டேன். அது சொல்லிட்டு கதை வந்தேன். என்னங்க உயிரே உயிரே உடம்பில் சிறந்தது எதுவென்று தவித்திருந்தேன், அதை இன்றுதான் கண்டுபிடித்தேன். கண்ணே உன்னை காட்டியதால் என் கண்ணே சிறந்ததடி. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் காற்று வாக்கி பூத்த வாசம் கண்ணி வாசம்தான்.